தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். தெற்கு அந்தமான் கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருத்தணி, நாகை, திருத்துறைப்பூண்டி, ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீர். சங்கரன்கோவிலில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் அவதி. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகை மாவட்ட மீனவர்கள் நவம்பர் 24ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் ஜெயராஜ் அறிவிப்பு. நாகை, திருப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வயலில் தேங்கிய மழைநீர் வடிவதில் சிக்கல். 2000 ஏக்கருக்கும் அதிகமான இளம் நெற்பயிர்கள் மழைநீரில் அழுகும் அபாயம். தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. மாநாட்டுக்கு வருகை தந்த மோடியை ஆரத் தழுவி வரவேற்றார் தென்னாப்பிரிக்க பிரதமர் சிரில் ரமபோசா. தமிழ்நாட்டில் 95.78% SIR விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். விழுப்புரத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு EPS கண்டனம். திமுக ஆட்சியில் திமுகவினரிடம் இருந்தே பெண்களை காக்க வேண்டிய அவல நிலை இருப்பதாக விமர்சனம். திமுக ஆட்சியில் 4.3 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கட்டப்பட்டுள்ளன. அதிக விலை கொடுக்கப்படுவதால் நடப்பாண்டில் நெல் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விளக்கம். விலை அதிகரித்து கிட்டத்தட்ட 2500 அளவுக்கு குவிண்டால் அளவுக்கு உயர்த்தி கொடுத்தனாலும் விவசாயிகள் மத்தியில் ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தினால்தான் இந்த 3 மடங்கு நெல்லை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் 4,03,000 மெட்ரிக் டன் கொள்ளளவுக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இப்போது இருக்கிறார். டெல்டா பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அனைத்தும் பாதுகாப்பான இடங்களில் சேமிப்பு. தேர்தல் நெருங்குவதால் நெல்லை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. தவறாக நெல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் அறுவடை அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்த மறுத்தவர்கள் விவசாயிகள் மாநாடு நடத்துகிறார்கள். மத்திய பாஜக அரசு தமிழர் விரோத செயலில் ஈடுபடுவதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சனம். ஈரப்பதம் இன்று வரை கொடுக்கப்படவில்லை. ஈரப்பதம் கமிட்டி பார்த்தார்கள். இன்னும் கமிட்டி பார்த்து அது ரிப்போர்ட்டு பார்த்தா அது கொடுக்க முடியாது என்று ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய இது இப்போ இதெல்லாம் செய்துவிட்டு பாரத பிரதமர் விவசாய மாநாடு கோயம்புத்தூர் நடத்தி கொண்டார்கள். இயற்கை விவசாயம், ஆனால் இயற்கை விவசாயம் செய்யாதவர்கள் நடத்துகின்றார்கள். திருத்துறைப்பூண்டி அருகே வெளுத்து வாங்கிய கனமழையால் இடிந்து விழுந்த கூரை வீட்டின் சுவர் வெளிப்புறமாக விழுந்ததால் மாற்றுத்திறனாளி பெண் உட்பட 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்.
ராமேஸ்வரத்தில் ஒருதலை காதல் விவகாரத்தில் கொல்லப்பட்ட மாணவி ஷாலினி குடும்பத்தினரை சந்தித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆறுதல். பெண்கள், இளைஞர்கள் என எல்லாரும் போதை கலாச்சாரத்திற்கு வந்திருப்பது வேதனை அளிக்கிறது என்று பேட்டி. தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி ஒரு கலாச்சாரம் இப்போ புதுசா உருவாயிருச்சு. முன்ன டாஸ்மாக் இருந்தது, கள்ளச்சாரம் இருந்ததுங்க. இப்போ போதை, அதாவது கஞ்சா போதை விற்பனை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. அதுல பல பேர்கள் சொல்றாங்க அந்த மாதிரி அந்த போதையெல்லாம் ஹெல்த்துக்கும் பேட். அவங்க என்ன பண்றாங்கன்னே அவங்களுக்கே தெரியாம இருக்கிற மாதிரி அந்த அளவு ஒரு போதையோட கொடுமை இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் தமிழக அரசு தான் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். முதலாளிகளுக்கான ஆட்சியாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு. மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களை சுட்டிக்காட்டி திமுக எம்பி கனிமொழி சாடல். எதிரான சட்டங்களை, மசோதாக்களை ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. தொழிலாளர் சங்கங்களுக்கு எந்த உரிமைகளும் இருக்கக்கூடாது. முதலாளிகளுக்கான ஒரு ஆட்சியாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒன்றிய பாஜகவுடைய நிலைப்பாடு. மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் தமிழக மக்களை ஏமாற்றுகிறது பாஜக. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. ஏமாற்றுவது என்கின்ற எண்ணத்தில் வெவ்வேறு குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எப்படி ஒவ்வொரு வகையிலும் நீட் தேர்விலே, புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவதிலே, மாநில உரிமைகளை பறிப்பதிலே, கவர்னரை வைத்து சட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் தடுப்பதிலே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்து வருகிறதோ அதே வஞ்சக நத்தோடு தான் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில்களுக்கு அனுமதி வழங்காமல் நிறுத்தியிருக்கிறார்கள். கோவையில் செம்மொழி பூங்காவை அவசரமாக திறப்பது ஏன்? சரமாரியாக கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களுடன் அமைச்சர் KN நேரு வாக்குவாதம். நீங்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு, செம்மொழி பூங்கா எப்ப திறக்குங்க? இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் திறக்கலங்கிறீங்க? வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறங்கிறீங்க? இல்ல, அவசியம் வந்துருச்சு, திறக்கிறான். அவசியம் அது உங்க ஏங்க சும்மா ஏங்க எங்களை கேட்கற மாதிரி கேக்குறீங்க? சங்கரன் கோவிலில் கூலி உயர்வுக்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும். 200க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டம். கேரளாவில் அலங்காரத்திற்காக குடும்பத்தினருடன் காரில் சென்ற மணப்பெண் விபத்தில் சிக்கி படுகாயம். மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த மணப்பெண்ணுக்கு தாலி கட்டிய மணமகன். நெகிழ்ச்சி சம்பவம். போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து கனரா வங்கியில் 6 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த விவகாரம். சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உதகை பெண் காவல் ஆய்வாளருக்கு ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் அனுப்பிய விவகாரம். நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக உதவியாளர் கைது. சென்னை வேளச்சேரியில் SIR சிறப்பு முகாமில் ஆதார் அட்டை பெறுவது தொடர்பாக திமுக அதிமுகவினரிடையே மோதல். போலீசார் முன்னிலையில் இரு கட்சி நிர்வாகிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை கண்டித்து இளைஞர் காங்கிரசார் போராட்டம். தேர்தல் ஆணையத்திற்கு பாடை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் காங்கிரசாருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு.
தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது காங்கிரஸ். அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைப்பு.